வணக்கம். கோபத்தை வெளிப்படுத்தணும்னா கத்தி சண்டை போட்டுதான் ஆகணுமா என்ன? தேவையே இல்ல. சில நேரங்கள்ல ஒரு கூர்மையான வார்த்தை இருக்கு பாருங்க, அது கத்தியை விட ஆழமா காயப்படுத்தும். அப்படி கவிதையையே ஒரு ஆயுதமா மாத்தி பழி தீர்த்த ஒரு புத்திசாலித்தனமான காலத்தால அழியாத கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வாக்குவாதத்துல ஜெயிக்கணும்னா உங்க குரலை உயர்த்த வேண்டிய அவசியமே இல்ல. இந்த நவீன கால கேள்விக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்க இலக்கியத்துல ஒரு சூப்பரான பதில் இருக்கு. வாங்க அந்த பதில தேடி போலாம். சரி வாங்க, அப்படியே ஒரு டைம் டிராவல் பண்ணி பழங்கால தமிழ்நாட்டுக்கே போவோம். அங்க ஒரு வீட்டுக்குள்ள காதல், கோபம், புத்திசாலித்தனம்னு எல்லா உணர்ச்சியும் கலந்து ஒரு பெரிய டிராமா நடக்க போகுது. இந்த கதையோட முதல் கேரக்டர் கணவன். ராத்திரி முழுக்க ஒரு பரத்தையர் கூட இருந்துட்டு பொழுது விடிஞ்சதும் இப்பதான் வீட்டுக்கு வராரு. அவரோட தனியா வரல, கூடவே ஒரு அரசவை பாணனும் வர்றான். கணவன் பரத்தையர் வீட்டுக்குள்ள இருந்தப்போ இவர் வெளியே நின்னு ராத்திரி முழுக்க யாழ் மீட்டி பாடிட்டே இருந்திருக்காரு. தன் பாட்டு மேல அவருக்கு அப்படி ஒரு கர்வம். இப்போ இந்த கதையோட உண்மையான ஹீரோயின் மனைவி. கணவனோட துரோகத்தால கோபத்தோட உச்சியில இருக்காங்க. ஆனா அந்த கால சமூக கட்டுப்பாடுகள்னால அந்த கோபத்தை நேரடியா காட்ட முடியல. அதனால தன்னோட புத்திசாலித்தனக்க ஒரு ஆயுதமா கையில எடுக்கறாங்க. சங்க இலக்கியம்னாலே நமக்கு காதல், வீரம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா அது மட்டும் இல்ல. கோபம், ஏளனம், கிண்டல்னு மனுஷனோட எல்லா உணர்ச்சிகளையும் ரொம்ப நுட்பமா அது பதிவு செஞ்சிருக்கு. இந்த கதையில பயன்படுத்தப்படுற முக்கியமான ஆயுதம் நையாண்டி. அதாவது நேரடியா திட்டாம நகைச்சுவை, கிண்டல் மூலமா தான் கோபத்தை வெளிப்படுத்துறது. இது வெறும் கோபத்தை கொட்டுறதில்ல, அது ஒரு கலை. கோபத்தை கூட எவ்ளோ அழகா வெளிப்படுத்த முடியும்னு இதுல பார்க்கலாம். சரி, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். அடுத்த நாள் காலையில ராத்திரி முழுக்க பாடின அந்த கர்வத்தோட பாணன் அந்த மனைவி கிட்ட வர்றான். அவன் மனசுக்குள்ள ஒரு எரிமலையை வெடிச்சிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. வந்து தம் பாட்டுக்கு ஒரு ரிவ்யூ கேக்குறான். ராத்திரி முழுக்க பாடினத கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? இதுதான் அந்த பாணன் கேட்ட கேள்வி. அவன் எதிர்பார்த்தது ஒரு பெரிய பாராட்டு. ஆனா அவனுக்கு கிடைக்க போறதோ இலக்கிய சரித்திரத்திலேயே நிக்க போற ஒரு பதிலடி. வாங்க இப்போ அந்த மனைவி சொன்ன பதில ஒவ்வொரு லேயரா பிரிச்சு பாப்போம். வார்த்தைகளாலேயே எப்படி ஒருத்தரை காயப்படுத்த முடியும்னு இந்த பதிலடி நமக்கு உணர்த்தும். பதிலடியோட முதல் அடி இதுதான். என் அம்மா சொன்னாங்க, அது பேய் கத்துற மாதிரி இருந்துச்சாம். நினைச்சு பாருங்க, ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய அவமானம் இருக்க முடியுமா? அடுத்த ஒப்பீடு இன்னும் ஒரு படி மேல போகுது. மத்தவங்கெல்லாம் சொன்னாங்க அது நரி ஊளையிடுற மாதிரி இருந்துச்சுன்னு. இப்போ அவனோட இசை ஒரு காட்டு விலங்கோட சத்தத்துக்கு ஒப்பிடப்படுது. மூணாவது அவமானம் இன்னும் நேரடியானது. என் தோழி சொன்னா அது நாய் குறைக்கிற சத்தம்னு. கவனிச்சிங்களா? பேய், அப்புறம் நரி, இப்போ நாய். அவமானத்தோட அளவு படிப்படியா ஏறிட்டே போகுது. இப்போதான் அந்த பதிலடியோட உச்சகட்ட தாக்குதல் வருது. ஒரு சின்ன இடைவெளி விட்டு அவங்க சொல்றாங்க, ஆனா பாடினது நீங்க தானே எனக்கு தெரியுமே. பாராட்டுற மாதிரி தெரியற இந்த வரிதான் அந்த பதிலடியோட உண்மையான விஷயம். நந்தி கலம்பகத்துல வர்ற இந்த பதில் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? அவங்க நேரடியா ஒரு வார்த்தை கூட அவனை திட்டல. ஆனா அவளோட வார்த்தைகள் நேரடி அவமானத்தை விட 100 மடங்கு வலிமையானவ. கோபத்தோட உச்சத்திலையும் அவங்க நிதானத்தை இழக்கல. அதுதான் இதோட சிறப்பு. அப்போ இந்த கதை மூலமா நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? ஆக்ரோஷத்தை விட புத்திசாலித்தனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி இப்ப பாப்போம். இந்த ஒப்பீட பாருங்க எவ்வளோ தெளிவா சொல்லுதுன்னு. நேரடியா கோபத்தை கொட்டியிருந்தா அது ஈஸியா ஒதுக்கியிருக்கலாம். ஆனா அந்த மனைவியோட புத்திசாலித்தனமான அணுகுமுறை ஏன் சக்தி வாய்ந்ததுன்னா, அவங்க ஒரு வார்த்தை கூட சத்தமா பேசாம தன் அறிவால அந்த வாக்குவாதத்துல ஜெயிச்சிட்டாங்க. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். அந்த மனைவியோட பதிலடி பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கும் நிக்க காரணம், அது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அறிவோட சக்திய வெளிப்படுத்தின ஒரு அற்புதம். அது வெறும் பதிலடி இல்ல, அது ஒரு கலை. இந்த இறுதி கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன். 1000 வருஷம் பழைய ஒரு கவிதை இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல கூட வார்த்தைகளோட சக்திய பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இது மாதிரி புத்திசாலித்தனமான பதிலடிங்க ஏன் நம்ம மனசுல எப்பவுமே நிக்குது? யோசிச்சு பாருங்க.